ஹாய். இன்னைக்கு வந்துட்டு 11th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இது ஒரு 2 டைம் பாருங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. நான் சொல்கிற அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம் வந்துட்டு இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1975 20 அம்ச திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது 75ல் 20 அம்ச திட்டம் சரிங்களா. ரெண்டாவது 1977 வேலைக்கு உணவு திட்டம். வேலை பார்த்தா அதுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க சரிங்களா. எப்போனா 77. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்துட்டு எங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 78ல் வந்துட்டு ஊரக வளர்ச்சி பகுதியில் மட்டும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் 20 அம்ச திட்டம், ரெண்டாவது 77ல் வேலைக்கு உணவு திட்டம். அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக பகுதியில் மட்டும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 79 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு உணவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு ஊரக இளைஞர்களுக்கு வந்துட்டு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்பு பயிற்சி சரிங்களா. இதை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு 1980ல் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது தேசிய அளவில் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு என்ன பண்றாங்க விரிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1983ல் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நிலம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு பயிற்சியில் வந்துட்டு ஈடுபடுறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிலமற்றோருக்கு மட்டும் வந்துட்டு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறத 83ல் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 89ல் வந்துட்டு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 89 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கப்புறம் 2005ல் வந்துட்டு 3 திட்டங்கள் வந்திருக்கும். என்னென்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மான் யோஜனா. ஜவஹர்லால் நேரு அப்படின்னாலே தேசிய அளவில் வந்துட்டு அவங்க நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மான் யோஜனா. ஜவஹர்லால் நேரு வந்தாலே வந்துட்டு எல்லாமே தேசியன்னு வரணும் சரிங்களா. இதுலயும் தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மான் யோஜனா எல்லாருமே தேசிய அளவில் வந்திருக்கும். அடுத்து வந்துட்டு 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி அப்படின்னாலே வந்துட்டு தேசிய அளவில் ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்துட்டு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு தான் ஜவஹர்லால் நேரு. இது மகாத்மா காந்தின்னு பார்க்குறப்ப வந்துட்டு ஊரக வேலைவாய்ப்பு நலத்திட்டம், அது வந்துட்டு நகர்ப்புறம், இது ஊரக பகுதி. 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா சரிங்களா. 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. 2005 ஜவஹர்லால் நேரு, 2006 மகாத்மா காந்தி, 2009 ராஜீவ் சரிங்களா. 2010 வந்துட்டு பிரதான் மந்திரி ஆதாஸ் கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 ஜவஹர்லால் நேரு, 2006 மகாத்மா காந்தி, 2009 ராஜீவ், 2010 பிரதான் மந்திரி. அதுக்கப்புறம் 2011 வந்துட்டு எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்புலாம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வாழ்வாதார திட்டம், அதாவது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், வாழ்றதுக்கான திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2013 வந்துட்டு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், உணவெல்லாம் வந்துட்டு பதுக்கி வைக்கிறதுனால தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2013 தேசிய அளவில் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2016 தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு இங்க 2013 இங்க 2016. கடைசியா வந்துட்டு 1985 86ல் இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா காந்தி வந்துட்டு கடைசின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 85 86. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் 1975 20 அம்ச திட்டம் சரிங்களா. 77 வேலைக்கு உணவு திட்டம், வேலை பார்த்தா உணவு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. 78 வந்துட்டு இதை வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கிராமப்புறம், ஊரக அப்படின்னாலே கிராமப்புறத்துல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். 79 அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துட்டு உணவு தர முடியாது வேலை பார்த்தா, அதனால என்ன பண்றாங்கன்னா இளைஞர்களுக்கு வந்துட்டு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதை வந்துட்டு எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தேசிய அளவுல ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 83ல் வந்துட்டு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்க முடியாது, அதனால என்ன பண்றாங்கன்னா நிலமற்றோருக்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கறது வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு 77ல இருந்து 80 வரையில வந்துட்டு அடுத்தடுத்த இயர்லயே வரும். இதுல வந்துட்டு எந்த ஒரு இதுமே இடையில வந்துட்டு மிஸ் ஆகாது. 77 78 79 80 சரிங்களா. 83ல வந்துட்டு நிலமற்றோர். அதுக்கப்புறம் 89 வந்துட்டு ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் சரிங்களா. 89 ஜவஹர். அதுக்கப்புறம் 2005 ஜவஹர்லால் நேரு. இதை மட்டும் மாத்திராதீங்க சரிங்களா. 89 ஜவஹர், 2005 ஜவஹர்லால் நேரு. இது வந்துட்டு நகர்ப்புற மறுசீரமைப்பு. இது மகாத்மா காந்தி அப்படின்னா ஊரக பகுதி சரிங்களா. ஜவஹர்லால் நேரு நகர்ப்புறம். அதே மாதிரி தேசிய ஊரக நலத்திட்டம், பாரத் நிர்மான் யோஜனா. ஜவஹர்லால் நேருனாலே தேசியன்னு சொல்லிட்டு 3 திட்டம் வந்துடும் 2005. அதுக்கப்புறம் 2006 வந்துட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. 2010 பிரதான் மந்திரி சரிங்களா. 2011 தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். 2013 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இது தமிழ்நாட்டில் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2016.
அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு 1985 86 இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதை வந்துட்டு ஒரு 2 3 தடவை நீங்கள் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காது.